ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் படம் வந்திருக்கு. என்ன படம் சொல்றேன், இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய ஏஸ். இந்த படத்துக்கு ஏன் ஏஸ்ன்னு டைட்டில் வச்சாங்கன்னு தான் தெரியும். ஹீரோ ஜெயில இருந்து வெளியே வராரு. அவர் யாரு, என்ன, எதுக்காக ஜெயில இருந்தாரு எதுவுமே சொல்லல. அவர் ஒரு புது ஊருக்கு போயிட்டு தன்னோட ஐடென்டிட்டி எல்லாம் அழிச்சிட்டு வாழணும்னு நினைச்சு ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்றாரு. அவரை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விதத்துல பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவர் கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்க ஆள். சரி, ஓகே, இவங்க எல்லார் பிரச்சனையும் சால்வ் பண்ணும் அப்படின்ட்டு போய் இவரும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறாரு. எல்லாருக்குமே கடன். இதை சால்வ் பண்ணுன்னா ஒரே வழி, பேங்க்ல இருந்து காசை கொள்ளடிக்கணும்னு காசை கொள்ள அடிக்க ட்ரை பண்றாரு. அடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த படம். சாம் சிஎஸுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஜஸ்டின் அவருடைய சாங்ஸ் எல்லாமே சூப்பர். விஜய் சேதுபதி நிறைய விதமான படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் எனக்கு இப்படி நடிச்சா ரொம்ப பிடிக்கும். அண்ட் பப்ளு இந்த படத்துல வில்லனா பண்ணிருக்காரு. நிறைய படத்துல அவர் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்காரு. அண்ட் ருக்கு இருக்காங்கல்ல, ருக்மிணி ஹீரோயின், அவங்க செம்மையான ஒரு பெர்ஃபார்மர். இனிமே தமிழ் சினிமால நிறைய படங்கள்ல நீங்க அவங்கள பார்க்கலாம். விஜய் சேதுபதி, யோகி பாபு இவங்க காம்பினேஷன் இந்த படத்துல நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீன் தலையில ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அப்படிலாம் இல்ல. நீங்க தியேட்டர்ல உட்காந்துருக்கும் போது அடுத்தடுத்த சீன் நகர்ந்து போச்சு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இந்த படம் இருக்கு. ஃபேமிலியோட போறதுக்கு ஒரு படம் தேவைன்னா இந்த படம் இந்த வீக்கெண்ட் நீங்க போலாம்.